நம்ம கடந்த வாரத்தில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு சில காரியங்கள் நம்ம தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாய் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். யார் பரிசுத்தமானவர்? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்பது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு சிலர். அப்படின்னா ஏதோ வெளியிருந்து வர ஒரு விதமான காற்று மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. பரிசுத்த ஆவி என்பது அவர் ஒரு நபர். இயேசு எப்படி ஒரு நபராக இருக்கிறாரோ, பிதாவாகிய கர்த்தர் எப்படி ஒரு நபராக இருக்கிறாரோ, அதே போல் பரிசுத்த ஆவியானவர் ஒன் பர்சன், அதாவது ஒரு நபர். அதே போல் போன வாரத்தில் பரிசுத்த ஆவி எல்லா இடத்துலையும் இருக்கிறார், பரிசுத்த ஆவி தேவனாய் இருக்கிறார் அப்படிங்கிற காரியத்தையும் நான் சொன்னேன். பரிசுத்த ஆவி ஆண்டவரை பற்றிய காரியங்களே நமக்கு வெளிப்பாடு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னேன். அதே போல் நம்ம பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை விட்டு நம்ம எங்கேயும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கூடவே இருந்து நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்ற காரியங்கள் எல்லாம் போன வாரம் நம்ம தியானித்தோம். அதே போல் பரிசுத்த ஆவி நம்முடைய உள்ளங்களை அலசி ஆராய்ந்து நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார் அப்படிங்கிறதை நம்ம பார்த்தோம். பரிசுத்த ஆவி ஆலோசனைகளை கொடுக்கிறார் நமக்கு. அதே போல் கம்ஃபர்டர்னு சொன்னால் நம்மளை தேற்றலவாளனாய் நம்மளோடு இருந்து நமக்கு தேற்றுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். சோர்வான நேரத்தில் நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது, ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும்போது நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கறதுக்கு, நம்ம தேற்றுவதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்கிறாரு. அவரை உங்களை என்ன பண்ணுறாரு? தேற்றுகிறார். தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஊழியம் செய், தொடர்ந்து வேலை செய், ஆண்டவருக்காக தொடர்ந்து ஜீவி அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நமக்கு பெலன் கொடுக்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. அன்றியும் அவர் அவர்களுடனே கூட வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து அவர் மேலே ஏறி போகும்போது ஒரு முக்கியமான கட்டளை, கமாண்ட்மெண்ட். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு சொல்லல. இது ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு கட்டளை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் இங்கே காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாமல். என்ன வாக்கு தத்தம் அப்படின்னு சொன்னா, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், சில நாளிலே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை பெறுவீர்கள். இது பரிசுத்த ஆவியானுடைய நிரப்புதல். இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்குது. எதுக்காக இது நடக்குது, இது ஏன் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்ய முடியாத ஒரு சில காரியங்களை, நமக்கு பலனில்லாத காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நிரப்புதலினால நம்மளை நிரப்பி நமக்கு பலன் கொடுத்து நம்மளை அந்த காரியத்தை என்ன பண்றாரு? செய்ய வைக்கிறார். நான் விளக்கமா சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ப்ராமிஸ், எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். அதுதான் பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்தானம். ஜலத்திலே ஞானஸ்தானம் எடுக்கிறோம், பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜலத்தில் நீங்க மூழ்கி என்ன பண்றீங்க? ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவர் எப்படி தண்ணி உங்களை ஃபுல்லா முக்கி நீங்க அந்த தண்ணியில நிரம்பி அப்படியே வெளியே வரீங்களோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பி, அவருடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி,
அவர் உங்களுக்கு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கை மாறிடும். இப்போ 1:8 வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, முதலாவது என்னன்னு பாருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இதுவும் இயேசு கிறிஸ்து சொல்றார். என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, இப்போ நான் சொன்னேன்ல, இந்த பரிசுத்த ஆவியில ஞானஸ்தானம் இது நடக்கும்போது, இந்த பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் போது முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது? உடனே நம்ம அற்புதம் செய்கிறோம், அதிசயம் செய்கிறோம், அப்படியே நம்ம என்ன ஆயிடுறோம், பெரிய லெவலில் நம்ம ஊழியம் செய்கிறவங்களா மாறிடுறோம். அப்படிங்கிறத காட்டிலும் முதலாவது பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, முதலாவது உங்களுடைய பர்சனல் லைஃப், அடுத்தது பப்ளிக் லைஃப் இன்னொரு பக்கம் இருக்கட்டும், முதலாவது உங்களுடைய பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, முதல்ல உங்களுக்கு பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. முதலாவது உங்களுக்கு என்ன பண்றாரு? பலன் கொடுக்கிறார். யூ ஆர் ரிசீவிங் த பவர். முதலாவது நீங்கள் பலன் அடைந்து, எதுக்காக பலன் அடைகிறோம்னு சொன்னா, அடுத்து சொல்றாரு, நீங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்காக. டு பிகம் த விட்னஸ். நீங்கள் சாட்சிகளாய் இருப்பதற்காக. யாருக்கு சாட்சிகளாய் இருப்பதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்காக தான் கர்த்தர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை கொடுத்து நமக்கு பலனை கொடுக்கிறார். இப்போ இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு சொல்லி கொஞ்ச நாள் தெரியலாம், இல்லை கொஞ்சம் வருஷம் தெரியலாம், இல்லை கொஞ்சம் தலைமுறைகள் தெரியலாம். ஆனால் இன்றைக்கு பல 1000 வருடங்கள் கழித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும், அவருடைய பிறப்பை பற்றியும், அவருடைய ஊழியத்தை பற்றியும், அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் இன்றைக்கும் சாட்சி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இன்றைக்கு நாம சாட்சிகளா இருக்கிறோம்னு சொன்னா, அது யார் அந்த வேலையை செய்யறதுன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வேலையை செய்து கொண்டு இருக்கிறார். எத்தனையோ பேர் அந்த வேலையை தடுத்து நிறுத்துறதுக்கு எவ்வளோ முயற்சிகளை பண்ணாங்க. இந்த அப்போஸ்தலர்களை எடுத்துக்கோமே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எங்கே? எருசலேமில், யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. என்ன நடந்துச்சு? அதே போல அவங்க மேலே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? இறங்கி வந்தார். அவங்களுக்கு பாவியில ஞானஸ்தானத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம்தான் அவங்க பலன் அடைந்து கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாய் அவர்கள் இருந்தார்கள். நிறைய இடத்துல அவங்களுடைய சாட்சியை கெடுப்பதற்காக, அவங்க ஊழியத்தை தடுப்பதற்காக, இயேசுவை பற்றி பேசாமல் இருக்க அவங்க வாயை அடைப்பதற்காக பல முயற்சிகளை அன்றைக்கு இருந்தவர்கள், இதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அன்றைக்கு இருந்தவங்க செய்தாங்க. ஆனால் அவங்களால தடுத்து நிறுத்த முடியவில்லை. இப்போ ஒரு பெயர் கிறிஸ்தவனுக்கும் ஒரு ஆவியில நிறைந்த அபிஷேகத்தை பெற்ற கிறிஸ்தவனுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொன்னா, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெறாத ஒரு கிறிஸ்தவன் இயேசுவை விசுவாசிப்பான், ஆனால் இயேசுவுக்கு சாட்சியா இருக்க மாட்டான். இயேசுவை விசுவாசிப்பான், ஆனால் அவன் வாழ்க்கையில பலன் இருக்காது. ஆண்டவர் அவனை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம், அவர் செய்ய நினைக்க காரியங்கள் எல்லாம் அவளால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பான், அவ்வளோதான். இங்கே போகிறோமா, ஒரு வேலையை செய்கிறோமா, வீட்டுக்கு வரோமா, படுத்து தூங்குறோமா, அவ்வளோதான் ஒரு வாழ்க்கை. ஆனால் இதுவே பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவர்கள், அவர்கள் சாதாரண மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அசாதாரண வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களும் அதிகமாய் பார்ப்பார்கள்.
ஏராளமான அற்புதம் அதிசயம் அவங்க மூலமா நடக்கும். கர்த்தர் இன்னும் உயிரோடு இருக்கிறார், இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் மூலமாய் அநேகர் பார்க்கிற வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார், அவங்க வாழ்க்கையில அதிகமாய் கிரியை செய்வார். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்யலைன்னா நம்ம யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோமா? ஆவியின் அபிஷேகத்தை நாம பெற்றிருக்கிறோமா? அநேக சபைகள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவதை அவங்க என்ன பண்றதில்லை, நம்புறதே இல்லை. வெளிநாட்டில் இருக்கும்போது அசூசா ரிவைவல் அப்படின்னு சொல்லி, அசூசா ஸ்ட்ரீட் அப்படின்னு அமெரிக்கா தேசத்தில் ஒரு நகரம் இருக்குது. அந்த தெருன்னு தான் சொல்லணும், ஸ்ட்ரீட்னா. அந்த தெருவில் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டதை ஒரு கொண்டாட்டமாய் அவங்க கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொன்னால், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பெயர் கிறிஸ்தவ சபைகள், பாப்டிஸ்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த பாப்டிஸ்ட் சபையில் பார்த்தீங்கன்னா யாரும் அசையக்கூடாது, யாரும் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, யாரும் வாயை திறந்து பேசக்கூட கூடாது. அப்படியே பயங்கர மௌனமாக இருக்கும். எல்லாரும் போவாங்க, பயபக்தியாக அப்படியே நிற்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், ப்ரீஸ்ட் மட்டும் என்ன பண்ணுவார், பிஷப்பு, அது பாப்டிஸ்ட் சர்ச்சில் அவங்க பேர் பிஷப் மட்டும் என்ன பண்ணுவார், பேசுவார். கொயர் பாட்டு பாடும். கொயர் பாடும்போது எல்லாரும் சேர்ந்து பாடுவாங்களே தவிர யார் கை தட்ட மாட்டாங்க, யார் அல்லேலியான்னு சொல்ல மாட்டாங்க, ஸ்தோத்திரம்னு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்படியே நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் ஒரு விசுவாசிக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த பரிசுத்த ஆவியினுடைய உணர்த்துதலையும் நிரப்புதலையும் அதே பாப்டிஸ்ட் சர்ச்சில் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற இந்த சேரில் உட்கார்ந்து இருக்கும்போது போட்டு அந்த விசுவாசியை அவர் என்ன பண்ணிட்டார், நிரப்பிட்டார். யாரும் எந்திரிங்கன்னு சொல்லலை, கை தட்டுங்கன்னு சொல்லலை, பாட்டு பாடுங்கன்னு சொல்லலை, ஆவியில் நிரம்புன்னு சொல்லலை. அதெல்லாம் இப்போ நாம் சொல்கிறோம். அன்னைக்கு யாரும் சொல்லாத காலத்தில், யாரும் எதிர்பார்க்காத வேலையில் அந்த விசுவாசி என்ன பண்ணிடுச்சு, கையை தட்டி ஆவியில் நிரம்பி, அதே போல இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேசினாங்களே அதே அந்நிய பாஷையை என்ன பண்ணிடுச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க, என்னடா இது ஒரு அசுத்த ஆவி நம்ம சர்ச்சுக்குள்ளே வந்துருச்சு. அப்போது பரிசுத்த ஆவி எப்படி தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு, அசுத்த ஆவியாக தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அமைதியாருன்னு போட்டு அடக்கிட்டாங்க. சரி, ஒரு நாள் ஆச்சு. அடுத்த நாள் வந்தா, அடுத்த வாரம் வந்தா, மறுபடியும் அதே மாதிரி ஆவியில் நிரம்பி அதை யாராலையும் கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க எல்லாரும் பார்த்தாங்க, சர்ச்சில் இருக்கிறவங்களாம் பார்த்தாங்க, இவங்களை விட்டா நம்ம சர்ச்சு என்னமோ மாதிரி ஆயிரும். அந்த 3-4 பேரை என்ன பண்ணிட்டாங்க, சர்ச்சை விட்டு நீக்கிட்டாங்க. நீங்கள் இனிமேல் சர்ச்சுக்கே வர வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்க, வீட்லேயே உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமாக இருக்குது. இன்றைக்கும் பெயர் கிறிஸ்தவ சபையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் ஆவியில் நிரம்புறவங்கள பார்த்தா அவங்களுக்கு என்னவா இருக்குது, பயமாக இருக்குது. என்னப்பா பண்ணுறீங்க, என்னப்பா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் 4 பேர் வீட்டிலே உட்காருங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணாங்க, வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போகலாமான்னு ட்ரை பண்ணாங்க. ஆனால் அந்த 4 பேரையும் யாருமே சேர்த்துறதுக்கு தயாராக இல்லை. எல்லாரும் அசுத்தாவி பிடிச்சவனை போல தான் பார்க்குறாங்களே தவிர யாருக்கும் இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் நடந்த சம்பவம் அவங்க ஞாபகத்துக்குமே வரல. இப்போ இந்த 4 பேர் என்ன பண்ணுறாங்க, நாமளே சர்ச்சு தொடங்கலாம், நமக்கு பிஷப்பு வேண்டாம், நமக்கு ஆர்டினேஷனும் வேண்டாம், நமக்கு அங்கேயும் வேண்டாம். அங்கி இருந்தால் தான் அன்னைக்கு பாஸ்டர், அங்கி இல்லாதவன் பாஸ்டர் கிடையாது. இன்றைக்கி நம்ம சிஎஸ்ஐயில் சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் தான் உண்மையான பாஸ்டரு, உங்கள் பாஸ்டர்லாம் பாஸ்டரே இல்லைன்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் ஸ்தோத்திரம், ஆளிலையா நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஏன்னா நாங்கள் அங்கி போடுற ஆட்கள் இல்லை. இப்போ எப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறேன். இவங்கெல்லாம் யார் என்ன பண்ணல, ஆர்டினேஷன் வாங்கலை, லைசன்ஸ் வாங்கலை, அங்கி போடலை, பாப்டிஸ்ட் சபையிலேருந்து துரத்தப்பட்டாங்க. போய் ஒரு வீட்டில் உட்காந்து இனிமேல் நாம் என்ன பண்ணலாம், நம்ம எப்படி நினைக்கிறோமோ அப்படியே ஆண்டவரை ஆராதனை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் உட்காந்து நல்லா வாயை திறந்து ஆண்டவரை துதிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க, கையை தட்ட ஆரம்பித்தாங்க.
பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க வெடிச்சது ஒரு எழுப்புதல். அந்த 4 பேர் ஒரே வாரத்தில் 40 பேரா மாறிடுச்சு. என்னன்னா இங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, சுகமாகறாங்க, ஆண்டுடைய வல்லமையை பார்க்குறாங்க, வர்றவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மாறுது. அங்க சர்ச்சில் மாறல, அப்படியே வந்து உக்காந்துட்டு போயிடுறான். இங்கே மாறுது. எல்லாம் மாறும்போது அப்ப மக்கள் என்ன எதிர்பார்க்க ஆரம்பிச்சாங்க? நமக்கு சர்ச்சும் முக்கியம் இல்லை, டினாமினேஷன் முக்கியம் இல்லை, பிஷப் முக்கியம் இல்லை, அங்கேயும் முக்கியம் இல்லை, என் வாழ்க்கை மாறுதா அதான் எனக்கு முக்கியம். எல்லாம் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஒரு 40 பேர் 400 பேரா மாறுது, 400 பேர் 4000 பேரா மாறுது. இதுதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நடந்தது. அதே சம்பவம் அசூசா அப்படிங்கிற இடத்துல நடக்க ஆரம்பித்த பிறகு அது அமெரிக்கா முழுவதிலும் அது பரவ ஆரம்பிச்சிச்சு. இப்போ எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் இங்கே வர நிறைய பேர் வெளியிருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு பைபிள் காலேஜில் நடந்துச்சு. அந்த பைபிள் காலேஜ் பேர் நல்ல ஒரு பேர் வரும், மறந்துட்டேன். அந்த பைபிள் ஆஸ்பரி பைபிள் செமினாரி. இந்த ஆஸ்பரி அப்படிங்கிற பைபிள் செமினாரியில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் அந்த ஸ்டூடெண்ட்ஸை நிரப்ப ஆரம்பிச்சிச்சு. நிரப்ப ஆரம்பித்த பிறகு என்னாச்சுன்னு சொன்னால், இதுக்கு தான் ரொம்ப நாள் நாங்கள் காத்துக்கிட்டு இருந்தோம், அசூசா மாதிரி மறுபடியும் ஒரு எழுப்புதல் வருது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா முழுவதிலும் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவங்க நாங்கள் தங்களுடைய காரை எடுத்துக்கிட்டு டீசலை போட்டுக்கிட்டு எல்லாம் கிளம்பிட்டான் எழுப்புதலை பார்க்கணும். அதே போல் இந்த அசூசா பட்டணத்தில் இந்த 4 பேர் உட்கார்ந்து செபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் அதில் ஒரு எழுப்புதலை கொடுத்து மிகப்பெரிய அந்த சின்ன வீட்டில் இருந்து வெடித்த எழுப்புதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த தெரு, அந்த நகரம், அந்த பட்டணம், அடுத்தது அமெரிக்கா தேசம் முழுவதும், அமெரிக்கா தேசத்துக்கு அடுத்து உலக தேசங்கள் எல்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? அதில் கலந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். என்னன்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், அவருடைய நிரப்புதல் பெலனை கொடுத்தது. பெலன் கொடுத்தது மாத்திரமல்ல, இப்பொழுது உலக தேசத்தில் இருக்கிற பெந்தகோஸ்தே கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுண்ட் பண்ணவே முடியாது. எத்தனை சபைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டினாமினேஷனில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கை விட்டு எண்ணிடலாம். 1 2 3 அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறான். பெந்தகோஸ்தே சபைகளுக்கு இடமும் கிடையாது, கட்டடமும் கிடையாது, சரியான கட்டமைப்பும் கிடையாது. எத்தனை சபைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு தான் தெரியும். யாருமே சொல்ல முடியாது இத்தனாயிரம் சர்ச் இருக்குது, இத்தனாயிரம் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படியாக கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை கொடுத்து எதுக்காக செய்தார்னு சொன்னா, விசுவாசிகள் பலனடைய வேண்டும், அடுத்தது விசுவாசிகள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பெயர் கிறிஸ்துவ சபையில யாரும் பலன் பெறல, சாட்சியா இருக்கவில்லை, அப்படியே கீழே போய்கிட்டே இருந்துச்சு. அதுலேயும் நல்ல விசுவாசிங்க இருக்கிறாங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து பெயர் கிறிஸ்தவ சபைன்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோன்னா, இந்த ஆவியில் ஆக்டிவாக இல்லாமல், அதாவது பரிசுத்த ஆவியில் உள்ள அவங்க வந்து அதனுடைய இதை பெற்றுக்கொள்ளாமல் ஒரு செத்துப்போன சபையாக இருக்கிற சபைகளை நான் சொல்கிறேன். அதுதான் பெயர் கிறிஸ்தவ சபைகள். அந்த மாதிரி நிறைய சபைகள் இருக்குது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை மறுதலிக்கிறவங்க, அவருடைய நிரப்புதலை மறுதலிக்கிற சபைகளை நான் சொல்கிறேன். அங்கெல்லாம் பார்த்தா டிக்ளைன். என்னென்னா சர்ச்செல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? க்ளோஸ் பண்ணிவிட்டு யாருக்கு வித்துறாங்க? கோயிலுக்கோ இல்லை மசூதிக்கோ அவங்க வந்து வெளிநாட்டில் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அங்கே வந்து ஒன்றுமே இல்லை, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, பெலனும் இல்லை, சாட்சியும் இல்லை, எதுவுமே இல்லை சொல்கிறதுக்கு. அதனால் வித்துறாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் இருக்குது, ஆனால் சர்ச்சிலுடைய வசனமே தெரியாது, யாருக்கும் பைபிளே தெரியாது. பேர் வந்து மார்க்கு, லூக்கு, யோவானு இப்படிலாம் வச்சுருப்பாங்க. ஆனால் பைபிளை பற்றி ஏதாவது ஒன்று கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்லணும்னா இயேசு கிறிஸ்து கூட யாருன்னு தெரியாது. அப்பேற்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள் இல்லாமல், ஆவிக்குரிய சபைகளாக இல்லாமல், பரிசுத்த ஆவியினுடைய அந்த நிரப்புதல் இல்லாமல், அவைகளை பெற்றுக்கொள்ளாமல், ஏதோ ஏனோ தானோன்னு ஒரு ஏதோ எப்பயோ யாரோ ஒருத்தர் கட்டினாரு,
ஒரு மிஷினரி வந்து கட்டினாரு, யாராவது ஒருத்தர் கட்டினாரு, அவர் கட்டி வச்சது அப்படியே கிடக்குது. நாங்கள் சும்மா போகிறோம், நாங்கள் வந்து எதுக்கு போவோம், கல்யாணத்துக்கு போவோம், அடுத்து சாவுக்கு போவோம், இடையில குழந்தை பிரதிஷ்டைக்கு போவோம், இப்படி தான் இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அவங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு சொன்னால் அதில் சாட்சி கிடையாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முதலாவது எதுக்கு கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், முதல்ல நம்ம பலன் அடையணும். எதுக்கு பலன் அடையணும்? இந்த உலகத்தை சந்திக்க பலன் அடையணும், ஊழியம் செய்ய பலன் அடையும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்களை மாற்ற வேண்டும் என்கிற பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியாக இந்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது தான் நாம் பலனை பெற்று ஆண்டவராகிய இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க முடியும். இப்போ நிறைய பேர் பின்வாங்கி போகிறாங்க. என்றைக்குமே பரிசுத்த ஆவியை பெற்றவன், பலனடைந்து சாட்சியாக இருக்கிறவன் பின்வாங்கி போகிற வாய்ப்பே இல்லை. யார் பாஸ்டர் போகிறாங்க அப்படின்னு சொன்னால், இன்னும் என்ன பண்ணலை, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் அந்த பலனை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, அதனால தான் பின்வாங்கி போகிறாங்க. இப்போ பார்ப்போம், தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம், நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும், எல்லாரும் பாருங்க, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்திருக்கிறார். இப்ப எப்படின்னா, இயேசு கிறிஸ்து நம்ம ரட்சிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நம்முடைய வாழ்க்கையில ஆரம்பமாயிருது. நிரப்புதல் நடக்கிறத விட, நிரப்புதல் ஒரு பக்கம் நடக்கட்டும், நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் அப்படின்னா நம்மளை வந்து ஒரு புதிய மனுஷனாய் மாத்துறது. இது நடந்தாதான், இந்த புதிய மனுஷனாய் நம்ம மாறினத்தான், மனுஷியா மாறினத்தான் அவருடைய அபிஷேகத்தை நம்ம என்ன பண்ண முடியும், பரிசுத்த ஆவியின் நிரப்புதல் நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நிறைய பேர் வந்து ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற பேர் தான், ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சம்மந்தமே இருக்காது. முந்தி என்னெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ, முந்தி எப்படியெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ, முந்தி எப்படியெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்களோ அப்படியே தான் இப்பயும் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பேர் என்னது, ரட்சிக்கப்பட்டவங்க. இப்படி இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ண மாட்டார், அவருடைய நிரப்புதலை நமக்கு கொடுக்க மாட்டார். அப்போ மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும், அவர் தான் வந்து பரிசுத்த ஆவியானவர் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாத்துறார். இப்போ இன்னொன்று நம்ம சொல்றேன், ஒரு விசுவாசி ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னா எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்காங்க? பாஸ்டர் ஒன்றும் அவங்கள மாற்றலை. நான் வந்து எந்த விசுவாசியும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. எனக்கு வந்து அந்த பவர் எதுவும் கிடையாது. நான் வந்து இன்னையிலிருந்து நீங்கள் வந்து புதிய வாழ்க்கையை வாழுங்க அப்படின்னு சொல்லி உடனே மாற்றிட முடியாது, யாரையும் மாற்ற முடியாது. ஆனால் நாம் ஜெபிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், நாம் ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வராரு, பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே வராரு, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். இப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாமல் இருக்கா, அந்த ஆத்மாக்காக நம்ம கையை வச்சு என்ன பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரார். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுடைய உள்ளத்தை அவர் தான் மாற்றுறார். அப்போ அந்த பரிசுத்த ஆவியானவர் அவங்கள மாற்றும் போது தான், தங்களுடைய இருதயத்தை அவருக்கு அவங்க திறந்து கொடுக்கும்போது தான் இந்த புதிதாக்குதல் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, நடக்குது, உருவாகுது. அவங்க வாழ்க்கையில் அன்றையிலிருந்து தான் அவங்க புதிய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளாக யாராவது ஒருத்தங்க ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறோம், ரட்சிக்கப்படவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும், பரிசுத்த ஆவியானவர் அவங்கள தொட்டு அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த பழைய வாழ்க்கையை மாற்றி ஒரு புதிதாகுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும்.
அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு மனுஷனை தன்னுடைய பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு கொண்டு வர முடியும். நிறைய அதனது நம்ம இந்த குடி பழக்கத்திலேருந்து மீள்றதுக்கு, அப்புறம் இந்த ட்ரக்ஸிலிருந்து வெளியே வர்றதுக்கு, இதுக்கெல்லாம் அந்த சென்டர் வச்சுருக்கிறாங்க பாருங்கள். அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்கள். அது அவங்க செய்கிறாங்க. ஆனால் ஒரு பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு என்கவுண்டர், ஏதோ ஒரு நாள் ஒரு குடிகாரனோ இந்த மாதிரி போதை பழக்கத்தில் இருக்கிறவனோ இல்லை இந்த மாதிரி பாவத்தில் இருக்கிறவன் ஏதோ ஒரு நாள் ஒரு ஜெபத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நிமிஷம் அந்த மனுஷனுக்குள்ள இறங்கி அவனுடைய வாழ்க்கையை தொட்டார்னா போதும், அவன் 6 மாதம் 1 வருஷம் இவங்களை இந்த பழக்கத்திலேருந்து வெளியே கொண்டு வர செய்கிறத இவர் ஒரு செகண்டில் என்ன பண்ணிடுவார், அந்த விடுதலையை கர்த்தர் என்ன பண்ணிடுவார், பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு கொடுத்துருவார். நீங்கள் இது பெரிய விஷயம், சாதாரணமான விஷயம் கிடையாது. கேட்கறதுக்கு வேணால் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் ஒருத்தருடைய வாழ்க்கையை ஒரு செகண்டில் பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். மறுபடியும் அப்போஸ்தலருக்கு போவோம். இந்த பவுல் சவுலா இருக்கும் போது பாருங்க, யார் அவரை சந்திக்கிறதுன்னு பாருங்க. சவுலை யார் சந்திக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் தான் சந்திக்கிறார். எப்படி இருந்தால் ஒரு மனுஷன் எல்லாரையும் அடிக்கணும், எல்லாரையும் உதைக்கணும், ஒன்றுமில்லாமல் பண்ணணும், ஊழியத்தெல்லாம் நசுக்கணும், பிடுங்கணும், பைபிளை கிழிக்கணும், சபையை என்ன பண்ணணும், அடக்கி வைக்கணும் நினைச்ச மனுஷனை ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரே நொடி பொழுதுல என்ன பண்றாரு, அந்த மனுஷனை சந்தித்து அவனுக்குள்ள அந்த என்கவுண்டர், ஹோலி ஸ்பிரிட் என்கவுண்டர், அந்த காரியத்தை செய்து அவருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் அந்த என்கவுண்டர் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாரு, பார்வையற்றவராய் மாறி திரும்பி போய் தன்னுடைய பார்வையை பெற்று அந்த மாத்திரத்திலே தேவனுடைய ஊழியக்காரராய் அவர் மாறுறார். ஒரே ஒரு சம்பவம் தான் வாழ்க்கையில், ஒரே ஒரு சம்பவம் தன்னுடைய வாழ்க்கையே மாற்றிடுச்சு. இன்னைக்கு கிறிஸ்தவ மூல உபதேசத்தில் அநேக கடிதங்களையும் ஆழமான சத்தியங்களையும் நமக்குரிய போதனைகளையும் எழுதின மனுஷன் யாருன்னு சொன்னால் பவுல் தான். பார்க்கும்போது எந்த பரிசுத்த ஆவியானவர் அவரை சந்திக்கணும்னு நினைச்சாரோ அதே போல் அந்த சவுலை சந்தித்து பவுலாக மாற்றி ஊழியக்காரனாய் மாற்றினார். அல்லேலூயா. அடுத்து அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 11ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிங்க. அப்போஸ்தலர் 4:11 13 வரைக்கும். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுருவும் யோவானும், எல்லாரும் இந்த வசனத்தை பாருங்க, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பாருங்க, இப்போ பேதுரும் யோவானும் ஒரு உதாரணம். இவங்க வாழ்க்கையை ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்த பரிசுத்த ஆவியினுடைய பலன், அதை பெறுவதற்கு முன்பாக, அதை பெற்றதற்கு பின்பாக. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நாங்கள் முதல்ல ஒரு வசனம் வாசித்தோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எருசலேமை விட்டு போகாமல் இங்கேயே காத்துருங்க, பரிசுத்த ஆவி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, அப்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். இதுதான் அவர் கொடுத்த வாக்கு தத்துவம். இப்போ அதை பெறாமல் இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் ஒரு 2 வாரம் ஊழியம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு மாதம் ஊழியம் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு வருஷமே வச்சுக்கோமே, ஒரு வருஷம் ஊழியம் பண்ணியிருப்பாங்க. அதோட போதும்டா சாமி, இதுக்கு மேலே இந்த ஊழியம் நமக்கு வேண்டாம், எங்கே பார்த்தாலும் தொல்லை, எப்படி பார்த்தாலும் தொல்லை,
பிரச்சனை வேற வருது. இயேசுனுடைய சீஷன்னு சொன்னாலே எல்லாரும் எப்படி பார்க்குறாங்க? நல்லா யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் கொலைகாரன், கொள்ளை, அவன் என்னது அது பேர் என்ன, பிளாஸ்பமி அப்படின்னு சொன்னால் கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டவன், ஆளை கூட்டினவன், ஒரு புரட்சியாளன் அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணாங்க? சிலுவையில் அடித்து கொன்னாங்க. இப்போ அந்த சிலுவையில் அடித்து கொல்லப்பட்ட ஒரு மனுஷனோடு ஒருவரால் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியுமா? அதான் கேள்வி. இன்றைக்கி எல்டிடி பிரபாகரன் இருக்கிறான்னு வச்சுக்கோமே, அவனை சுட்டு கொண்டுட்டாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்டிடி பிரபாகரனுடைய நான் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு நான் வந்து கூட இருந்து துப்பாக்கி பிடிச்சவன், குண்டு தூக்கி போட்டவன், அவர் ஒரு புலி, நான் ஒரு புலி, 2 புலி, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் என்ன பண்ணோம், இப்படியெல்லாம் செஞ்சோம், அப்படியெல்லாம் செஞ்சோம், கமாண்டோ படை தளபதி நான், அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு தெரிஞ்சான். பிரபாகரனை சுட்டாங்க. சுட்டதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்களாம் என்னாச்சு? கூட இருக்கிறவங்க என்னாச்சு? எங்கே போனான்னு யாருக்குமே தெரியாது. யாராவது ஒருத்தன் வரானா? நான் தாங்க. ஏன்னா உயிருக்கு பயம். அவரே சுட்டி கொண்டுட்டானுங்க. கடைசியில் நம்மளே என்ன பண்ணிடுவானுங்க? சுட்டு கொண்டு போய் தள்ளிடுவானுங்க. எப்படி உயிருக்கு பயம் இருக்குதா இல்லையா? அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்த பிறகு இயேசுவோடு தங்களை அடையாளப்படுத்தி கொள்ள நினைத்தவர்கள் எத்தனை பேர்? எனக்காக யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? வேத புஸ்தகத்தில் ஏங்க பிரபாகருக்கு போகிறீங்க? என்னையை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. நாளைக்கு இவர் வந்து என்ன பண்ணுறாரு? இந்த முத்தம்பாளையம் ஒரு பகுதியில் உட்காந்துக்கிட்டு ஒரு சர்ச்சை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதையும் இதையும் பேசிக்கிட்டு மற்றவங்களெல்லாம் அப்படி பண்ணிக்கிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இவரை இன்னைக்கு தூக்க போகிறோம் அப்படின்னு போலீஸ் ஜீப் வருது, ஏன்னா கூட்டிகிட்டு போயிடுறான், ஜெயிலில் போடுறான். அடுத்து என்ன பண்ணுறாங்க? எத்தனை பேர் இந்த சர்ச்சில் இந்த பாஸ்டரோடு இருக்கிறாங்க? சுற்றிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் யார்? எல்லா போட்டாவும் தேடுவான். எங்கெங்கே போட்டா இருக்குது தேடி கூட இருக்கிறவங்களாம் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தராக டார்கெட் பண்ணும்போது உங்களுக்கு பின்னாடி எல்லோரும் வருவாங்க. நீங்கள் தானே அந்த பாஸ்டரோடு சேர்ந்து இருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயையோ எனக்கு அவரு யாருன்னே தெரியாதுங்க, அது ஏதோ வந்தேன் நான் அப்போவே சொன்னேன், இப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் பேசாதீங்க, நாளைக்கு பிரச்சனையாயிரும், நம்மளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுவாங்க? ஜெயிலில் போட்டுருவாங்க. அதை அவர் கேட்கவே இல்லைங்க. அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருந்தார். இன்றைக்கி எனக்கும் இந்த சர்ச்சுக்கும் இந்த ஊழியத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுற ஆட்கள் தான் அதிகமாக இருக்குமே தவிர, பாஸ்டர் ஜெயிலில் கிடக்கிறாரு, தண்ணி குடிச்சாரா, இட்லி சாப்பிட்டாரா, ஏதாவது காபி டீ ஏதாவது குடிச்சாரா, ஏதாவது பார்த்துட்டு வருவோம், வாங்கிட்டு வருவோம், அவர் வெளியெடுப்போம் அப்படின்னு வர்றவன் யாரும் இருக்க மாட்டான். இதுக்கு தான் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் பலன் எதுக்காக கொடுக்குறாருன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய கூட்டாளி அப்படின்னு சொன்னா, அன்றைக்கு அந்த நேரத்தில் உலகம் அவனை எப்படி பார்த்துச்சுன்னு சொன்னா, இயேசுவை சிலுவையில் அடித்த மாதிரி இவனையும் அடிக்கணும்டா, இயேசுவை கொன்ன மாதிரி இவனையும் கொல்லணும், இயேசுவை எப்படி அரைஞ்சோமோ, எப்படி ஈட்டு எடுத்து குத்துனோமோ, எப்படி தண்டிச்சோமோ, எப்படி கெட்ட வார்த்தை பேசி திட்டினோமோ, அதே போல அவரு கூட சுத்திட்டு இருந்த அந்த சீசர்களை என்ன பண்ணும்? ஒவ்வொரு ஆளையும் விடாம கொண்டு போய் எப்படி அவங்கள கொடுமைப்படுத்தி அவங்க உயிரை வாங்கணுமோ அப்படி கொடுமைப்படுத்தி உயிரை வாங்கணும்னு தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்களே தவிர, யாரு இவங்க சொல்ற உபதேசத்தை பத்தியோ இயேசுவை பத்தியோ கேட்கறதுக்கு அங்க மனசே இல்லை. என்ன சொல்லியிருப்பான்? ஏயா இயேசு கிறிஸ்துவே அப்போ செத்து போயிட்டாரு, சிலுவையில் அரைஞ்சு கொண்டுட்டானுங்க, நீங்கள் இன்னும் செத்து போன இயேசுவை பற்றி என்ன பண்ணிட்டுக்கிறீங்க? அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு முறையும் யோவானும் பேதுருவும் பல முறை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரு, இன்னும் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நீங்கள் சிலுவையில் கொண்டு போய் அடிச்சிங்களே அதே இயேசு கிறிஸ்து தான், வேற இயேசு கிறிஸ்து இல்லை. நீங்கள் சிலுவையில் கொண்டு போய் அடிச்சிங்களே அதே இயேசு கிறிஸ்து தான் இன்னும் உயிரோடு இருக்கிறாரு, அவருக்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா.
ஆனால் வீடு கட்டுறலாகி உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு, அதே இயேசு கிறிஸ்துவை பத்தி தாங்க இன்னும் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அவருக்கு தாங்க நாங்க இன்னும் சாட்சியா இருக்கிறோம். மற்றவனுக்கு வேணா செத்து போன இயேசு, மற்றவனுக்கு வேணா தீவிரவாதியை போல சிலுவையில் அடிச்சு கொன்ன இயேசு. ஆனா எங்களுக்கு அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிற, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கிற, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிற இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவருடைய நாமமே உயர்த்தப்பட்ட நாமம். அந்த நாமம் இல்லாமல் பூமியிலே வேற எந்த நாமமும் இல்லை என்பதற்கு நாங்கள் சாட்சியா இருக்கிறோம். இப்ப நீங்க சாட்சியா இருக்கிறீங்களா? அதான் கேள்வி. அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, பேதுருவா இது? யார் அந்த பேதுரு? ஓடி போனவன். எப்போ ஓடி போனான்? சிலுவைக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து பயங்கரமாக வீராப்பு பேசினான். பாஸ்டர், என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்க பாஸ்டர், நீங்கள் பாருங்க, யார் வந்துட போறா? இந்து முன்னியாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், உங்கள் மேலே யார் கையை வைக்க போகிறேன் நான் பார்த்துறேன். ஃபஸ்ட்டு காணாமல் போகிறவன் அவனாத்தான் இருப்பான். அதுதான் இங்கே நடந்துச்சு. அவன் சொல்கிறான், இயேசு கிறிஸ்துவை யாருப்பா அரெஸ்ட் பண்ண வரான் நான் பார்க்குறேன். ஆண்டவர் பார்த்து சிரிக்கிறாரு. பேதுரு, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 முறை என்ன மறுதளிப்ப, என்னை யாருன்னே தெரியாதுன்னு நீ சொல்லுவ. இத்தனை நாள் கூட இருக்கிறியே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? அதே மாதிரி 3 முறை மறுதளிச்சான். மனக்கசந்து அழுகிறான். என்னன்னா, இந்த பிரச்சனையில் இயேசு கிறிஸ்து என்னுடைய தலைவர், இயேசு கிறிஸ்து என்னுடைய நண்பர், இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய குரு அப்படின்னு சொல்லி வெளியே சொல்றதுக்கு எனக்கு என்ன இல்லை, தைரியம் இல்லை. மறுதளிச்சிட்டே அப்படின்னு சொல்லி அழுகுறான். அப்போதான் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து உயிர் திறந்த பிறகு மறுபடியும் இப்போ சொல்றாரு, நீங்கள் பலனடைந்து, அதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன், விசுவாசிகள் பரிசுத்த ஆவியினால் பலனடையும் போதுதான் இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்க முடியும். இல்லைனால் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ வேண்டும் சொன்னா முதலாவது அந்த பரிசுத்த ஆவியாவுடைய நிரப்புதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா. 13ஆம் வசனம் சொல்லுது, பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் பேசுவதற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த தைரியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அவர் தைரியம் கொடுப்பார். அடுத்தது, அவர்கள் படிப்பறியாதவர்கள், பேதமைகள், சாதாரணமான மனிதர்கள், எளிமையானவர்கள், பெரிய PhD டிகிரியோ அது இது வாங்கல. ஆனா அவங்க பேசும்போது யாராலும் என்ன பண்ண முடியல, அவங்க பேசுறதை நிப்பாட்ட முடியல. இதாங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. ஒரு சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், மற்ற ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் கான்வென்ட்டில் அங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிக்கிறாங்க, படிக்க வைக்கிறாங்க, பணம் இருக்குது, லட்சமாக செலவு பண்ணுறாங்க, 3 லட்சம் 4 லட்சம் கலெக்ஷன் பண்ணுற ஃபீஸு கலெக்ஷன் பண்ணுற ஸ்கூல்லாம் இருக்குது. நானே அசந்து போயிட்டேன். எங்கள் அப்பா 4 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அவ்வளோதான் செலவு பண்ணார். அதை வந்து இப்போ எல்கேஜியில் என்ன பண்ணுறான், 1 வருஷத்துக்கு ஃபீஸாக கேட்குறான். நான் யோசித்து பார்த்தேன், இப்படிலாம் இருந்தால் நம்மளாம் எப்படா படிச்சிருக்கிறது? அப்படிலாம் இருக்கிறாங்க. இப்போது பண்ணுறவன் பண்ணிட்டு இருக்கிறான். நாம் நினைக்கலாம், ஐயோ நம்ம அங்கெல்லாம் படிக்கலையே, டிகிரியெல்லாம் வாங்கலையே, பெரிய அளவில் நம்ம உலகத்தில் எந்த ஒரு சாதனையும் நம்ம என்ன பண்ணலை, செய்யலை. ஆனால் எப்படி ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பது, எப்படி சுவிசேஷத்தை அறிவிப்பது, எப்படி அவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிறவங்க யாருன்னு சொன்னால், ரொம்ப படிச்சுட்டு ரொம்ப பட்டம் வாங்கி அப்படி இப்படின்னு இருக்கிறவங்கள காட்டிலும்
இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தங்களுடைய வாழ்க்கையில பெற்று, பரிசுத்த ஆவியின் நிரப்புதலை தங்களுடைய வாழ்க்கையில பெற்று யாரு தைரியமாய் நிற்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரணமான மனிதர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், யோவான் எழுதின சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அது மாம்சமாய் வெளிப்பட்டது. யாருப்பா எழுதுறது? படிப்பறிவு இல்லாதவன் எழுதுறான். அந்த ஒன் வேர்ஸ்ல தான், அந்த ஒரு வசனத்துல தான் திருத்துவத்தினுடைய சத்தியமே இருக்குது. யார் எழுதினது? யோவான் எழுதியிருக்கிறார். பேதுரு வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ வசனங்கள் இருக்குது. ஒரு சில வசனங்கள் படிச்சு பார்க்கும்போது சொல்லு, பேதுருவா இப்படி எழுதுறாரு? யாருப்பா அவரு? படிப்பறிவு இல்லாதவரு. யார் ஞானத்தை கொடுத்தது? கர்த்தர் ஞானத்தை கொடுத்தார். யார் எழுத சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் எழுத சொன்னார். இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க பைபிள் பொய், பைபிள் பொய்ன்ட்டு. ஏன் அவங்க பொய்ன்னு சொல்றாங்க தெரியுமா? இது மனுஷனால் எழுதப்பட்டது, அதனால பைபிள் பொய். நான் சொல்லுவேன், பேதுருவோடைய நிருபத்தை எடுத்து படித்ததுக்கப்புறம் நான் சொல்லுவேன், படிப்பறிவு இல்லாதவனால இப்படி எழுதவே முடியாது. யோவான் எழுதின சுவிசேஷத்தை எடுத்து வாசித்த பிறகு நான் சொல்லுவேன், படிப்பறிவு இல்லாதவங்களால இப்படி இயேசுவை பற்றி விளக்கவே முடியாது, எழுதவே முடியாது. அப்போ யார் எழுத வச்சது? பரிசுத்த ஆவியானவர் எழுத வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, நிறைய பேருடைய புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, எப்படி படிப்பறிவு இல்லாதவங்க இந்த காரியத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு பலன் கொடுத்து அவர்களை சாட்சிகளாய் மாற்றுகிறார். இப்போ அடுத்து கடைசியா ஒரு வசனத்தை பார்க்கும்போது, இப்போ 5ஆம் அதிகாரத்துக்கு போங்க. 5:26 வாசிங்க. உடனே சேனை தலைவன் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்து கொண்டு வந்தான். அப்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவர்களை நோக்கி, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுதலை பார்க்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. 32 வாசிங்க. இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். இயேசுவுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பரிசுத்த ஆவியும் சாட்சி. இயேசுவுக்கு நாங்க சாட்சி, எங்களுக்கு யார் சாட்சி? பரிசுத்த ஆவி சாட்சி. இயேசுவுக்கும் பரிசுத்த ஆவி சாட்சி. என்னன்னு சொன்னா, நீங்க போய் உபதேசம் பண்ணாதீங்க, நீங்க ஜெபம் பண்ணாதீங்க, நீங்க இயேசுவை பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு சட்டம் போட்டானுங்க, கொண்டு போய் நிப்பாட்டினானுங்க, அதிகாரம் பண்ணானுங்க. எல்லாவற்றையும் உடைக்க பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்தார். அவன் சொல்றான், ஆண்டவருக்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், மனுஷங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். எருசலேம் முழுவதிலும் அவங்களுடைய போதனைகளால் என்ன பண்ணிட்டாங்களாம்? நிரப்பிட்டாங்களாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இனி ஒவ்வொரு விசுவாசியும் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி
பரிசுத்த ஆவியினுடைய பலத்தை பெற்று, பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலை பெற்று, இந்த முத்தம்பாளைய பகுதி முழுவதிலும் என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவனுடைய போதனையினால் நீங்கள் நிரப்ப வேண்டும். எழுமி நில்லுங்க. இதுதான் சாட்சியா இருப்பது. ஃபர்ஸ்ட் முத்தம்பாளையத்தை நிரப்புனா அடுத்தது ஈரோட்டை நிரப்பிடலாம். சாட்சி இல்லாத விசுவாசி ஒரு செத்து போன விசுவாசி, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத விசுவாசி. ஆனால் தேவ பலனை பெற்று, பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று, பலனடைந்து, அவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி, அவர் கொடுக்கிற வரங்களை பெற்றுக்கொண்டு, அவருக்கு செவி சாய்த்து சாட்சிகளாய் இருக்கும் போதே மெய்யாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வாருங்க. பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். எதிர்பார்க்காத காரியங்களால் நடக்கும். நன்மையினால் ஆண்டவர்களை நிரப்புவார். அற்புதங்களும் அதிசயங்களும் சாதாரணமாக இருக்கும். நிறைய பேர் அற்புதம் அதிசயத்தெல்லாம் நம்புறதில்லை. அவங்கள பற்றி நமக்கு கவலை இல்லை. நீங்கள் பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறீங்களா? அவர் கொடுக்கிற பலனை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? இன்றைக்கே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களை சாட்சிகளாக மாற்றுவார். இன்றைக்கு விசுவாசத்தை கேள்வி கேட்குறவங்க அநேகர் இருக்கிறாங்க. அன்னைக்கு கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கும் மறுதளிச்சாங்க. கேலி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அன்னைக்கும் கேலி பண்ணாங்க. அவங்க தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க மத்தியில் பேதுருவும் யோவானும் அப்போஸ்தலர்களும் இயேசுவுக்கு சாட்சியாய் விளங்கினார்கள். அந்த பட்டணங்களை அவர்கள் புரட்டி போட்டார்கள். அதே போல கர்த்தர் உங்க வாழ்க்கையில் செல்றாரு. நீங்க ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க. பலனடைந்து, அவருக்கு கீழ்ப்படிந்து, அந்த ஆவியானுடைய அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்புதலை பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கை இதே மாதிரி இருக்காது. மிகப்பெரிய ஒரு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஜெபம் பண்ணும். நல்ல ஆண்டவரே, இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசின வசனத்துக்காக நன்றி. எங்கள் சபையை இன்னும் அதிகமாய் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் பலனடைந்து இயேசுவுக்கு சாட்சியாய், உம்முடைய ஊழியத்துக்கு சாட்சியாய் இருக்கிறவர்களாய் நீர் மாற்ற முடியாது நான் ஜெபிக்கிறேன். பலப்படுத்துங்க, உதவி செய்யுங்க. இன்றைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தேவையெல்லாம் சந்திங்க. இன்னும் அநேக நன்மையினால் நீங்கள் நிரப்புங்க. சகல துதிக்கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே, அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது என்ற வாழ்விலே. யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி என்று ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர், என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வ
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவன் கிருபை அவன் இரக்கம் மாறாது என் வாழ்விலே அவன் கிருபை